ஓகே ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாம டபுள் இஆர் டயக்ராம் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கலைன்னு சொன்னால் நான் பாருங்க, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ரைட், உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக விளங்குதான்னு பாருங்க. ஸோ இப்போ நான் பேசுறது வந்து உங்களுக்கு தெளிவாக கேட்குதா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க பாம். ரைட், ஓகே. இப்போ பாருங்க, ஸோ பின்வரும் சூழ்நிலை காட்சிக்கு பொருத்தமான டபுள் இஆர் வரைபடத்தினை வரைக என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து சில எக்ஸாம்ல வந்து சில மாணவர்கள் வந்து டபுள் இஆர் டயக்ராம வரைங்கன்னு சொன்னா, டபுள் இஆர் டயக்ராம் எனக்கு கிளியர் இல்லை, நான் இதை எப்படி வரைகிற அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் வந்து குழம்பக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு இஆர் டயக்ராம் தெரியும் தானே, அதுல இருந்து சில விஷயங்களை சேர்த்து தான் நம்ம டபுள் இஆர் டயக்ராம வந்து வரைய போறோம். அப்ப டபுள் இஆர் டயக்ராம வரைய சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அப்படி அங்க பயப்படுறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. சரியா? ஸோ நான் சொல்லக்கூடிய விடயங்களை வந்து நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம இஆர் டயக்ராம் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சில குறிப்பிட்ட விடயங்களை மட்டும் தான் நமக்கு ஸ்மைல் அதிகமா கொஞ்சம் சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயும் வந்து நீங்க வாசிக்கும் போது சில மாணவர்கள் வந்து வாசிக்கும் போதே வரைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இல்லாம, ஸோ நீங்க வாசிக்கும் போது ஃபெஸ்ட்டுக்கு நீங்க ஒரு தரம் வேகமா கொஞ்சம் வாசிங்க. அப்படி வாசிக்கும் போது தான் உங்களுக்கு சில ஐடியாக்கள் வரும். நீங்க வேகமா ஒரு தரம் வாசிக்கும் போது ஒரு ஐடியா வந்துடும். திரும்பி அடுத்த ரெண்டாவது தரம் நீங்க வாசிக்கும் போது உங்களோட டயக்ராம வந்து நீங்க வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ரைட். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம நிறைய வாட்டி நீங்க வாசிக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கொஞ்சம் மெதுவா நான் நிறுத்தி கொஞ்சம் ஸ்லோவா வாசிக்கேன். சரியா? ரைட், பார்த்துக்கொள்ளுங்க என்னன்னு சொல்லி. அப்போலோ வைத்தியசாலையில் பணியாற்றும் ஊழியர்கள், அப்போலோ வைத்தியசாலையில் பணியாற்றும் ஊழியர்கள், வைத்தியர்கள், தாதி மற்றும் வரவேற்பாளர்கள் போன்ற 3 தொழில் வகைகளில் உள்ளனர். சரியா? அப்போலோ வைத்தியசாலையில வந்து ஊழியர்கள் வந்து பணியாற்றுகின்றார்கள். அந்த ஊழியர்களை வந்து நமக்கு பிரிச்சிருக்காங்க எப்படின்னு சொன்னா, அங்க வைத்தியர்கள் இருக்கார்கள், தாதியர்கள் இருக்கார்கள், வரவேற்பாளர்கள் இருக்காங்க. இப்படி அந்த ஊழியர்களை வந்து இப்படி நமக்கு 3 விதமா வகைப்படுத்திருக்கார்கள். சரியா? ரைட், பாருங்க, போன்ற 3 தொழில் வகைகள் வந்து இருக்காங்க. இப்ப வைத்தியர்கள் நோயாளிகளை பார்வையிடுகின்றனர். சரியா? பாருங்க, நீங்க ஒரு பந்தியை வாசிக்கும் போது நீங்க முதலாவது வந்து என்ன செய்யணும்னா, எது அட்டவணை என்டிட்டிகளை வந்து நீங்க அடையாளம் காண தெரிஞ்சிருக்கணும். அந்த என்டிட்டியை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, பண்புகள் தொடர்பாக சொல்லும் போது நீங்க யாரு என்டிட்டி என்று கண்டுபிடிக்கலாம், அல்லது தொடர்புடைமை சொல்லப்படும் போது அந்த என்டிட்டிகளை வந்து கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வைத்தியர் குறித்த ஒரு தினத்தில் பல நோயாளிகளை பார்வையிடுவதுடன், அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நோயாளிக்கும் வைத்தியருக்கும் இடையில உள்ள அந்த தொடர்புடைமை வந்து சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு வைத்தியர் ஒரு குறித்த தினத்துல ஒரு நாள்ல வந்து பல நோயாளிகளை பார்வையிடுவதுடன் ஒரு நோயாளி ஒரு வைத்தியரின் கண்காணிப்பில் இருப்பர். அப்ப இந்த நோயாளிக்கும் வைத்தியருக்கும் இடையில உள்ள தொடர்புடைமை சொல்லப்பட்டிருக்கு. இது 2 பக்கமும் சொல்லப்பட்டிருக்குன்னு. ஒரு நோயாளி வந்து, அதாவது ஒரு வைத்தியர் பல நோயாளிகளை பார்வையிடுவார், அதே மாதிரி ஒரு நோயாளி ஒரு வைத்தியரின் கண்காணிப்புல நிற்பாங்க. அப்ப நமக்கு ஒரு பக்கம் 1 to many வருகுதுன்னு. ஒரு வைத்தியர் பல நோயாளிங்கும் போது 1 to many. மாறி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நோயாளி ஒரு வைத்தியர்னு சொல்லும் போது 1 to 1 வருது. இப்படி ஒரு பக்கம் 1 to many, இன்னொரு பக்கம் 1 to 1 வந்தா இந்த நோயாளிக்கும் வைத்தியருக்கும் இடையில வந்து ஒரு 1 to many ரிலேஷன்ஷிப் வந்து இங்க சொல்லப்படுது. ரைட், அடுத்த பாருங்க, வைத்தியர்கள் எடுப்பான. வைத்தியர்கள் வந்து வருகை தரு, நிரந்தர மற்றும் பயிற்சி வைத்தியர்களாக காணப்படுகின்றன. இப்ப வைத்தியர் இருக்காங்க தானே, டாக்டர்ஸ் வந்து இப்ப 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து வருகையை தரு, அதாவது விசிட்டிங் டாக்டர், பெர்மனன்ட் டாக்டர், அதே மாதிரி ட்ரைனிங் டாக்டர்ஸ். இப்படி வந்து டாக்டர்ஸ், அதாவது வைத்தியர்களை வந்து 3 வைத்தியர்களாக பிரிக்கலாம். அடுத்து பாருங்க, நோயாளிகளுக்கு அறை ஒதுக்கப்படுகின்றது. அதாவது இப்ப வெவ்வேறு சந்தர்ப்பங்களில்
ஒரு அறை பல நோயாளிகளுக்கு ஒதுக்கப்படுவதுடன் ஒரு நோயாளிக்கு குறித்த ஒரு அறை மாத்திரமே ஒதுக்கப்படும். அப்ப இந்த இடத்துல அந்த நோயாளிக்கும் அவங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அறை அந்த ரூமுக்கும் தொடர்புல உள்ள ஒரு தொடர்புடைமை சொல்லப்படுகின்றது. இப்ப நோயாளிங்கிறது ஒரு என்டிட்டி, அங்கால ரூம் அப்ப அது ஒரு என்டிட்டி. அந்த ரெண்டுக்கும் இடையில தானே அந்த தொடர்பு உடைமை சொல்லப்படுகிறது. அப்ப என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா கவனிங்க, எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னா இங்க இருந்து பாருங்க. நோயாளிகளுக்கு பாருங்க அறை ஒதுக்கப்படுகின்றது சொல்றாங்க, அசைன் பண்றாங்க. வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் ஒரு அறை பல நோயாளிகளுக்கு ஒதுக்கப்படுவதுடன் ஒரு நோயாளிக்கு குறித்த ஒரு அறை மாத்திரம்னா ஒதுக்கப்படுமா? அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அப்போ ஒரு நோயாளிக்கு ஒரு அறை தான் ஒதுக்கப்படும், அதே நேரம் ஒரு அறையில ஒரு நோயாளி தானே இருக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேற வேற சந்தர்ப்பத்துல நிறைய நோயாளிகள் இருக்கலாம். இப்போ ஒரு ரூமுக்குள்ள ஒரு நோயாளி இருக்காருன்னு சொன்னா திரும்பி அந்த நோயாளி அந்த ரூமை விட்டு வெக்கேட் ஆகி போயிட்டாருன்னு சொன்னா, ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டாருன்னு சொன்னா இப்ப அந்த ரூமுக்கு வேறொரு நோயாளி வரலாம். அது வேறொரு சந்தர்ப்பத்தில். ஆனா ஒரு சந்தர்ப்பத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு ரூம்ல ஒரு நோயாளி தான் இருப்பாரு, அதே மாதிரி ஒரு நோயாளிக்கு ஒரு அறை தான் ஒதுக்கப்பட்டிருக்கும். நிறைய அறை ஒதுக்கப்பட்டிருக்குமான்னு கேட்டா இல்லைன்னு. அப்ப இன்னும் ஏதோ 1-to-1 ரிலேஷன்ஷிப் மாதிரி சொல்லப்படுகின்றது, நம்ம அதை பார்ப்போம். அதே மாதிரி இந்த அறைகள் இருக்கு தானே, ரூம்ங்கிற என்டிட்டி அது தாதியர்களால் நிர்வகிக்கப்படும். அந்த தாதியர்களுக்கும் அறைகளுக்கும் இடையே ஒரு தொடர்புடைமை சொல்லப்படுது. என்னன்னு பாருங்க, ஒரு அறை ஒரு தாதியரின் பொறுப்பில் மாத்திரம்தான் காணப்படும். ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னா ஒரு அறைங்கிறது ஒரு ரூமை ஒரு ஒரு தாதியருக்கு மட்டும் பொறுப்பா கொடுத்துருக்காங்க. அவதான் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய நோயாளியை கண்காணிக்கணும், அந்த ரூமை கிளீன் பண்ணணும். அப்ப அவைக்கு அதை பொறுப்பா கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க சொல்லுது, ஒரு ரூமை ஒரு தாதியருக்கு பொறுப்பா கொடுத்துருக்காங்க. சோ அப்ப அவதான் அதை பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கு. அதே நேரம் இப்ப வரவேற்பாளர்கள் இருக்காங்க, ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. வரவேற்பாளர்கள் சொன்னா நிறைய நிறுவனங்கள்ல இந்த முன்னுக்கு இருப்பாங்க, அவங்களத்தான் நம்ம வரவேற்பாளர்கள்னு சொல்லுவோம். வரவேற்பாளர்கள் பதிவேடுகள் பேணப்படுகின்றன. அப்ப வரவேற்பாளர்கள் அந்த ரெக்கார்ட் யாரு என்னென்ன நோயாளிகள் வாராங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்றாங்க. என்ன சொல்லாங்கன்னா ஒரு வரவேற்பாளர் பல பதிவேடுகளை பேணுவதுடன், அப்ப அந்த வரவேற்பாளருங்கிற ஒரு என்டிட்டிக்கும் பதிவேடு என்று சொல்லக்கூடிய அந்த ரெக்கார்ட் சொல்லக்கூடிய என்டிட்டிக்கும் இடையில ஒரு தொடர்புடைமை என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, ஒரு வரவேற்பாளர் பல பதிவேடுகளை பேணுவதுடன் ஒரு பதிவேடு ஒரு வரவேற்பாளரால் மாத்திரமே பேணப்படும். ஒரு வரவேற்பாளர் நிறைய ரெக்கார்டுகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கலாம். இப்ப ஒரு ரெக்கார்டு இருக்குன்னு சொன்னா அதை ஒரு டைம்ல ஒரு வரவேற்பாளர் தானே வச்சிருக்கலாம், அப்படி பார்த்துக் கொள்ளலாம். இனி நோயாளிகளுக்காக மருத்துவ உபகரணங்கள் ஒதுக்கப்படுகின்றன. அப்ப இங்க நோயாளிக்கும் உபகரணங்களுக்கும் இடையில், அதாவது நோயாளிங்கிற ஒரு என்டிட்டிக்கும் உபகரணங்களுக்கும் இடையிலான ஒரு என்டிட்டியும் வருகிறது. பார்ப்போம். மருத்துவ உபகரணங்களின் பெயர் நோயாளியின் நோயின் தன்மையை பொறுத்ததான். அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த இடத்துல மருத்துவ உபகரணங்களுக்கு தான் எக்யூப்மெண்ட்ஸ். ஒரு நோயாளி ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வாராருன்னு சொன்னா அவருக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். இப்போ ஒரு சுவாச பிரச்சனையா வந்தாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். அல்லது ஒரு கிட்னி பிரச்சனையில் ஒரு நோயாளி வாராருன்னு சொன்னா அவருக்கு வேற எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். அப்ப எக்யூப்மெண்ட்ஸ்ங்கிறத எப்படி தீர்மானிக்காங்கன்னு சொன்னா, நோயாளியினுடைய நோயின் தன்மையை பொறுத்து தான் அவங்களுக்கு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்கள் தேவைப்படும்ங்கிறத ஒரு முடிவெடுக்காங்க. விளங்க சொல்லுது, ஒரு ரூமுக்கோ ஒரு நோயாளி வந்துட்டாருன்னு சொன்னா அதுக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவைங்கிறது அந்த நோயாளியினுடைய நோயின் தன்மையை பொறுத்து தான் அந்த உபகரணங்களை கொண்டு வருவாங்க. விளங்க சொல்லுது, ரைட். அது இங்க சொல்லப்படுது. ஸோ நான் உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் விளக்கமா சொல்றேன், அதனால கொஞ்சம் டைம் போகலாம். ஆனா நீங்க கொஞ்சம் வேகமா வாசிச்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே நேரம் பாருங்க, இப்ப அப்பல்லோ வைத்தியசாலைக்கு ஒரு தனித்துவமான குறியீடு இருக்குன்னு. அப்ப இந்த இடத்துல அந்த ஒரு பண்புகள் சொல்லப்படுது பாருங்க. அப்போலோ என்று சொல்லக்கூடிய அப்போலோங்கிறது ஒரு என்டிட்டி. அப்போலோங்கிற ஒரு என்டிட்டிக்கு என்ன பண்பு இருக்காம ஒரு குறியீடு, ஒரு கோடு இருக்காம். அந்த கோடு தனித்துவமானது என்று சொல்லப்படுது. அதே நேரம் பாருங்க, உபகரணங்கள் இருக்கு, எக்யூப்மெண்ட்ஸ்க்கு என்ன இருக்காம், அந்த உபகரணத்தினுடைய பெயர் இருக்கு மற்றும் விபரணம், அந்த
எக்யூப்மெண்ட்ஸ் தொடர்பான சில விபரணம் ஆகிய பண்புகளை வந்து கொண்டிருக்கான். அப்ப எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு என்டிட்டிக்கு வந்து 2 பண்புகள் வந்து காணப்படுகின்றது. அடுத்தது நோயாளிகளுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு பதிவு எண், ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா, ஆனா அது தனித்துவமானது. ஆனா அதுக்குள்ள நீங்க கோடு போடணும். அதே மாதிரி நோயாளிகளுக்கு பெயர் என்கிற ஒரு பண்பு, முகவரி என்று சொல்லக்கூடிய பண்பு, ஒரு தொடர்பு எண், அடுத்து வந்து ஒரு வயது, அதே மாதிரி அனுமதித்த திகதி, எப்ப வந்து அனுமதித்தாங்க, அதே மாதிரி விலகி சென்ற திகதி ஆகிய பண்புகள் வந்து நோயாளருக்கு இருக்கு. அதே மாதிரி பாருங்க என்னன்னு சொன்னா இப்ப அறைகளுக்கு வந்து அறை இலக்கம் இருக்கு, அந்த ரூம் நம்பர் இருக்கு, அது வந்து தனித்துவமானதுன்னு. அதே நேரம் வந்து அந்த அறையினுடைய வகை, என்ன டைப்பான அறைன்னு சொல்லப்படுது ஆகிய பண்புகள் காணப்படுது. இனி பதிவுகளுக்கு அந்த ரெக்கார்ட் இருக்கு தானே, இந்த ரெக்கார்ட் புக், அந்த ரெக்கார்டுக்கு வந்து ஒரு பதிவு இலக்கம் இருக்காம், அதுவும் வந்து தனித்துவமானது. அதே மாதிரி நியமனம் மற்றும் நோயாளியினுடைய தகவல் ஆகிய பண்புகள் அதுல இருக்காம். எப்ப நியமனம் செஞ்சாங்க, அதே மாதிரி அந்த நோயாளியினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்பான விடயங்களும் அதுல காணப்படுதுதான். இனி பதிவுகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல நோயாளியினுடைய தகவலும் அதுல காணப்படுகின்றன. பதிவுகள் இருக்கிற அந்த ரெக்கார்ட் புக்ல வந்து பல நோயாளிகளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதுல இருக்காம். இனி ஊழியர்களுக்கு என்ன இருக்காம், ஒரு ஊழியர் இலக்கம் இருக்காம், அது வந்து தனித்துவமானது என்று சொல்லப்படுது. பெயர் இருக்கு, மேலதிகமா சம்பளம் ஆகிய பண்புகள் வந்து அதுல காணப்படுகிறது. இனி குறிப்பு என்னன்னு சொன்னா EER வரைபடத்தினை வரையும் போது கீழே தரப்பட்ட பட்டியலிருந்து மாத்திரம் சொற்களை பயன்படுத்து. இச்சொற்களை 2 மொழிகளிலும் எழுத வேண்டியதில்லை. உறவு முறைகளுக்காக பெயர்களை எழுதுவதற்கு உங்களது சுதந்திரம் வழங்கப்படுது. அந்த ரிலேஷன்ஸ் இருக்குன்னு, அந்த ரிலேஷன்ஸ் சொன்னா இப்படி அந்த நம்ம ஒரு டைமண்ட் சிம்பிள், அந்த டைமண்ட் சிம்பிள்ல அந்த அதுக்குள்ள நம்ம சில என்ன ரிலேஷன்ஷிப் என்று எழுதுவோம், அது வந்து நாமளே எழுதலாம். அவங்க தரல, நாம தான் அது சொந்தமா எழுத வேண்டியிருக்கும். மற்றும் அந்த உப வகுப்பிற்கு தான சப் கிளாஸ் நிலை பொருள்களுக்கும் பண்புகள் எவையும் வந்து வழங்கப்படல. சரியா, உப வகுப்புகளுக்கு வந்து பண்புகள் எதுவும் வழங்கப்படல சொன்னா, அதாவது ஒரு மெயினா இருக்கக்கூடிய பண்புக்கு தான் அவங்க ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய என்டிட்டிக்கு தான் பண்புகள் தந்திருக்காங்க. அதுல இருந்து பிரிஞ்சு வர உப வகுப்பு சப் கிளாஸ், நீங்க ER டயக்ராம்ல அந்த பேசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க பாருங்க, அந்த சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. இப்ப சூப்பர் கிளாஸுக்கு தான் நீங்க பண்பு தந்திருக்காங்க, சப் கிளாஸுக்கு வந்து பண்புன்னு செய்யல, தரல. சரியா, இப்ப பட்டியல் தந்திருக்காங்க, அதாவது என்னென்ன மாதிரியான ஆங்கில சொற்களை பயன்படுத்தணும் என்று உங்களுக்கு இந்த பட்டியல் தரப்பட்டிருக்கு பாருங்க. எக்யூப்மெண்ட் நேமுக்கு, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ், ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ், டே. அப்ப இங்க தரப்பட்டுள்ள ஒன்று, நீங்க இங்க தரப்பட்டுள்ள இந்த தமிழ் சொற்கள் எழுதலாம், அல்லது அந்த பிராக்கெட்டுக்குள்ள தரப்பட்டுள்ள இந்த ஆங்கில சொற்கள் எழுதலாம். ஏதாச்சும் ஒன்றை தான் நீங்க எழுதலாம். இப்ப அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி தராங்கன்னு சொன்னா இப்ப நீங்க அப்ப இதைத்தான் எழுத வேண்டி இருக்கும்னு. ஒன்று தமிழ் எழுதணும் அல்லது ஆங்கிலத்தில் எழுதணும், ரெண்டையும் வந்து எழுத வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஸோ அப்ப நான் ஜஸ்ட் வந்து இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு, சரியா, இப்ப நாம இதை எப்படி வரையலாம் என்கிற கன்செப்டுக்கு போவோம். கொஞ்சம் நீங்க நுணுக்கமா கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க. சரியா, ரைட், ஓகே. கவனிங்க வந்து எப்படின்னு சொன்னா, ஸோ அப்ப நீங்க இங்கேயும் கவனிக்கணும். சரியா, இங்கேயும் வந்து கவனிங்க எப்படின்னு சொன்னா, முதலாவது என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க. அப்போலோ வைத்தியசாலையில் பணியாற்றும் ஊழியர்கள். அப்ப அப்போலோ வைத்தியசாலைக்கும் ஊழியருக்கும் இடையில வந்து இது ரெண்டும் என்டிட்டியா இருக்கு. அப்போலோங்கிறது ஒரு என்டிட்டியாக இருக்கும், ஊழியர்கள் என்று சொல்லக்கூடியது ஒரு என்டிட்டியாக இருக்கும். அப்ப நீங்க என்டிட்டியை வந்து அடையாளம் கண்டு கொள்ளணும். பாருங்க, அப்போலோ என்று சொல்றது ஒரு என்டிட்டியாக இருக்கும். அதை வந்து என்டிட்டியை வந்து நாம் என்ன செய்வோம், ஒரு நீள் சதுரமான ஒரு பெட்டிக்குள்ள வந்து வரையக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா எம்ப்ளாயி, அதாவது ஊழியர்கள் இருக்க, நம்ம எம்ப்ளாயீஸ் எழுத மாட்டோம், நம்ம ஒற்றை இலக்கத்துலதான் எழுதுவோம். சரி, ஒற்றை வடிவத்துல எழுதுவோம் எம்ப்ளாயி. பாருங்க, அந்த என்டிட்டியை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப என்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா அடுத்தது வந்து நாம என்ன எழுதணும்னா, இப்ப இந்த அப்போலோங்கிற இந்த அப்போலோங்கிற என்டிட்டிக்கும் இந்த எம்ப்ளாயி என்று சொல்லக்கூடிய என்டிட்டிக்கும் இடையில உள்ள அந்த தொடர்புடைமை, அதை வந்து நாம எழுத வேண்டியதாக இருக்கும். அப்ப என்ன தொடர்புடைமை என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சரியா,
பணியாற்றுதல். அப்ப என்ன தொடர்புடைமையா இருக்குன்னு சொன்னா பாருங்க, ஒரு அப்போலோ வைத்தியசாலையில ஊழியர்கள்னா பல பேர் தானே. அப்ப நீ இந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒன் டு மெனியா இருக்கும். இப்ப அதே நேரம் பாருங்க, ஒரு ஊழியர் எடுத்தோம்னு சொன்னானே, ஒரு ஊழியர் வந்து ஒரு அப்போலோ வைத்தியசாலையில தான் வேலை செய்யலாம். இப்போ ஒரு நேஸ் ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொன்னா, இப்ப அந்த நேஸ்ங்கிறவர் இருக்காங்க தானே, ஒரு தாதியர். நம்ம தாதியர் எடுத்தோம்னு சொன்னா அவர் அந்த அப்போலோ வைத்தியசாலையிலான வேலை செய்யலாம். ஒரு ஊழியர் ஒரு வைத்தியசாலையில தான் வேலை செய்யலாம். அப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு ஒன் டு மெனின்னு வருது. அதாவது ஒரு அப்போலோ வைத்தியசாலையில பல ஊழியர்கள் வேலை செய்யறாங்க. மாறி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஊழியர் ஒரு அப்போலோ வைத்தியசாலையில வேலை செய்யறாங்க. அப்போ ஒரு பக்கம் ஒன் டு மெனி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன் டு ஒன். அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில், அப்ப இந்த பக்கம் அப்போலோட பக்கம் தான் என்ன இருக்கு, ஒன் வந்துருக்கு பாருங்க. இங்க மேலேயும் ஒன் இருக்கு, கீழேயும் ஒன் இருக்கு. அதாவது ஒரு வைத்தியசாலையில, அதாவது ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பல ஊழியர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஊழியர் ஒரு அப்போலோ வைத்தியசாலையில இருப்பாங்க. அப்ப அப்போலோட பக்கம் நீங்க என்ன போடணும், ஒன்று போடணும். இங்கேயும் ஒன்று வந்திருக்கு, இங்கேயும் ஒன்று வந்திருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன் எம், ஊழியர்கள் பக்கம் ஒன்றும் வந்திருக்கு, எம்மும் வந்திருக்கு. அப்ப இந்த பக்கம் தான் நீங்க என்ன போட வேண்டி இருக்கும், எம் போட வேண்டி இருக்கும். சரியா? ஊழியர்கள பக்கம் எம் போட வேண்டி இருக்கும். இந்த அப்பலோட பக்கம் வந்து ஒன் போட வேண்டிய. அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப், ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அதாவது இங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி, ரிலேஷன்ஷிப்பை நம்ம வகை குறிக்கிறதுக்கு ஒரு டைமண்ட் சிம்பிளை பயன்படுத்துவோம், வேர்ட்ஸ். அதுக்குள்ள நாம எழுதுறது நம்ம தான் எழுதணும். இந்த டைமண்ட் சிம்பிளுக்குள்ள எழுதுறதுக்கு நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறதால நாம தான் ஒரு 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 சூட்டபிளான ஒரு சொல்ல வந்து எழுதணும். சூட்டபிள் இல்லாத சொல்ல எழுதினால ஒர்க்ஸ்னா பணியாற்றாரு, வேலை செய்கிறார்கள். அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில தொடர்புடைமை எழுத வேண்டி இருக்கும். நம்ம சொல்லியிருக்கோம் ஒன் டு மெனி. அப்ப எந்த பக்கம் ஒன் வரும்னு சொன்னோம், அப்பலோட பக்கம் தான் ஒன் வரும்னு. அதே மாதிரி மெனி எந்த பக்கம் வரும்னு சொன்னா எம்ப்ளாயிட பக்கம் மெனி வரும். அப்ப அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கும் எம்ப்ளாய்க்கும் இடையில வந்து என்ன தொடர்புடைமை வருது, ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் வருது. சரியா? ஓகே. இப்ப அதனை தொடர்ந்து அடுத்ததாக பாருங்க என்னன்னு சொன்னா, இதை கொஞ்சம் நான் என்ன செய்யறேன்னா கொஞ்சம் கிளியர் பண்றேன். சரியா? கிளியர் பண்ணிட்டு இப்ப அடுத்த பாருங்க என்னன்னு சொல்லி, இப்ப வைத்தியர், இப்ப ஊழியர்களை எடுக்கும்போது அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. வைத்தியர்கள் என்று இருக்கிறார்கள், தாதியர்கள் என்று இருக்கிறார்கள், வரவேற்பாளர்கள் என்று இருக்கிறார்கள் போன்ற 3 தொழில் வகைகளில் உள்ளனர். அப்ப இதை நாம் என்ன செய்யணும்னா அதுல குறிச்சு காட்டணும். ஊழியர்கள் வந்து இப்படி 3 வகையான ஊழியர்கள் வந்து காணப்படுகிறது. அதை நாம எப்படி குறிச்சு காட்டலாம் என்று நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பாருங்க, எம்ப்ளாயி, ஊழியர்கள்ங்கிற எம்ப்ளாயி தானே. அதை நாம என்ன செய்யணும் கேட்டா இவ்வாறு ஒரு முக்கோண ஒரு அடைப்புக்குள்ள போடலாம். அதாவது ஒரு எம்ப்ளாயி ஆனவர் என்னவாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், அதாவது ஒரு வைத்தியராக இருக்கலாம், அல்லது ஒரு எம்ப்ளாயி ஆனவர் ஒரு நர்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு எம்ப்ளாயி ஆனவர் ஒரு ரிசப்ஷனாக இருக்கலாம், ஒரு வரவேற்பாளர். பாருங்க, இப்படி நாம குறிச்சு காட்டுறது தான் அந்த WER டயக்ராமுக்குள்ள வருது. சரியா? இதனால நீங்க ஒன்னும் பயப்படுத்தல. பாருங்க, அது ஈஸியா பாருங்க. ஒரு எம்ப்ளாயிங்கிறவர் வந்து 3 டைப்புக்குள்ள வராங்க. ஒரு எம்ப்ளாயி, ஒரு எம்ப்ளாயி டாக்டரா இருக்காரு, அல்லது ஒரு எம்ப்ளாயி வந்து நேஸா இருக்காரு அப்படிங்கிறது நம்ம குறிச்சு காட்டுறோம். இந்த முக்கோணமா வரையக்கூடியதை வந்து நீங்க தலைகீழாக மாத்தி வரைஞ்சாலும் உங்களுக்கு பிள்ளை போட மாட்டாங்க, எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. சரியா? புரியுதாங்க? இப்ப நீங்க மாத்தி முக்கோணத்தை வரைஞ்சா கூட எக்ஸெப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? அதனால அதை நீங்க பயப்பட தேவை. ரைட்? ஓகே. அப்ப நாம இதை குறிச்சு காட்டிட்டோம். அடுத்தது என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க. ஓகே, சரியா? வைத்தியர்கள் நோயாளிகளை பார்வையிடுகின்றனர். ஓகே. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வைத்தியர் குறித்த ஒரு தினத்தில் பல நோயாளிகளை பார்வையிடுகின்றனர். அப்ப நீங்க வைத்தியர் என்ன செய்யணும், ஒரு வைத்தியர் அவருடைய பக்கம் நீங்க ஒண்ட போடணும். ஒரு வைத்தியர் பல நோயாளிகளை பார்வையிடுகின்றனர். அப்ப அந்த பக்கம் எம்ம போடணும். ஒன் டு மெனி வருது. மாறி பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் லைன்ல இருங்க அப்படின்னா, ரைட், மாறி பாத்தீங்கன்னு சொன்ன என்ன சொல்றாங்க, ஒரு நோயாளி ஒரு வைத்தியரின் கண்காணிப்பு நிற்பாங்க. அப்ப பாருங்க, ஒரு நோயாளி ஒரு வைத்தியரின் கண்காணிப்பிலான இருப்பார்கள். அப்ப பாருங்க, அப்ப
இப்ப யார் உங்களுக்கு புதுசா ஒரு என்டிட்டி வரப்போது, நோயாளிங்கிற ஒரு ஒரு என்டிட்டி வருது. அதுல நீங்க இப்ப என்ன செய்யணும் பாருங்க, வைத்தியர் பக்கம் தான் ஒன்று வருது. அப்ப அவருக்கு நீங்க என்ன செய்யணும், வைத்தியனுடைய பக்கம் 1 போட வேண்டியிருக்கும், நோயாளிட பக்கம் நீங்க மெனி போட வேண்டியிருக்கும். அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில 1 to many ரிலேஷன்ஷிப் காணப்படுகிறது என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம புதுசா ஒரு நோயாளி பேஷண்ட் அப்படின்னு சொல்லி நாம ஒரு என்டிட்டி வந்து உருவாக்குறோம். பாருங்க, இந்த இடத்துல நான் உருவாக்கி இங்க பாருங்க, இப்ப நோயாளிக்கும் டாக்டருக்கும் இடையில தானே ஒரு தொடர்புடைமை வருது. பாருங்க, நோயாளிக்கும் டாக்டருக்கும் இடையில என்னன்னா அட்டென்ட் பண்றதுன்னு ஒதுக்கப்படுகிறது. சரியா? அட்டென்ட் பண்றது. அப்ப பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் இடையில ஒரு தொடர்புடைமை வருகிறது. என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்கோம், டாக்டர் பக்கம் ஒன்று வரும். சரியா? அதே மாதிரி நோயாளியுடைய பக்கம் மெனி வருகிறது. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு டாக்டர் பல நோயாளிகளை பார்வையிடுவார், ஆனா ஒரு நோயாளி ஒரு டாக்டருக்கு தான் பொறுப்பா இருப்பாரு. அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நாம இதுல குறிச்சு காட்ட வேண்டியிருக்கும். ரைட்? ஓகே, இதை நாம குறிச்சுட்டோம். இப்ப அதனை தொடர்ந்து அடுத்ததை பாருங்கன்னு சொல்லி, ரைட், இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண்காணிப்பு. இப்ப வைத்தியர்கள் இருக்காங்க தானே, வைத்தியர்கள் அவர்களை பாருங்க, வருகை தரு வைத்தியர்கள், அதே மாதிரி நிரந்தர வைத்தியர்கள், அதே மாதிரி பயிற்சிய வைத்தியர்களாக காணப்படுகின்றன. அப்ப வைத்தியர்களுக்குள்ள வந்து இப்ப 3 பிரிவு வருகிறது. அப்ப இங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அப்ப வைத்தியர்களை வந்து இப்ப அந்த எம்ப்ளாயி பிரிச்சுருந்தான 3, அதே மாதிரி இப்ப நீங்க வைத்தியர்களை வந்து பிரிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா வைத்தியர்களுக்குள்ள வந்து 3 வகையான வைத்தியர்கள் இருக்கார்கள். இப்ப நல்லா கவனிங்க. அப்ப இந்த டாக்டர்ஸ் இருக்காரு தானே, டாக்டர், இப்ப இவரை வந்து நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், இவ்வாறு 3ஆ பிரிக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒன்று வந்து விசிட்டிங் விலங்கஸ்ல, அதாவது விசிட்டிங் டாக்டர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெர்மனன்ட் டாக்டர்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரெயினி டாக்டர்ஸ். பாருங்க, ஒரு டாக்டர்ஸுக்குள்ள வந்து பாருங்க 3 பிரிவுகள் இங்க வருது. அப்ப நீங்க இது 3ஐயும் வந்து பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விளங்காம இருக்கா? ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். விளங்குதா? என்ன மாதிரி? ஸ்டூடெண்ட்ஸ், நான் கைக்கிற விளங்குதா? விளங்குதா? விளங்குதா இல்ல என்ன மாதிரி உங்களுக்கு? ரைட், ஓகே. அப்ப நான் கண்டினியூ பண்ணி கொண்டு போறேனே. சரி, பாருங்க. அப்ப இந்த டாக்டர், சரியா, டாக்டருக்குள்ள பாருங்க இப்படி 3 பிரிவுகள் வந்து இருக்கு. அதை நாம குறிச்சு காட்டுறோம். சரியா? சோ இப்ப அடுத்தது பாருங்க, இதைத்தான் இந்த சப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். பாருங்க, சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்? இப்ப அடுத்தது பாருங்கன்னு சொல்லி, ஓகே, ஒதுக்கப்படுகின்றன. அடுத்தது வந்து பாருங்க, நோயாளிகளுக்கு பாருங்க அறை ஒதுக்கப்படுகின்றது. நோயாளிகளுக்கு அறை ஒதுக்கப்படுகின்றது. அப்ப புதுசா நமக்கு இப்ப அறை, ரூம்னு சொல்லி ஒரு என்டிட்டி வரப்போகுது. என்ன சொல்றாங்கன்னா, வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் ஒரு அறை பல நோயாளிகளுக்கு ஒதுக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா 1 to many எடுத்துருவாங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா வேற வேற சந்தர்ப்பத்துல தான் பல நோயாளிகளுக்கு ஒதுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு அறையே ஒரு நோயாளி தானே பயன்படுத்தலாம். விளங்க சொல்லுது. இப்ப ஒரு நோயாளிக்கு ஒரு ரூம் தானே கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரூமுக்குள்ள ஒரு நோயாளியா இருப்பாங்க. ஒரு நிறைய நோயாளிகளை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இதான பெரிய ஹோலா? விளங்க சொல்லு. நீங்க நிறைய பேர் கற்பனை பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுந்தாங்க. அப்படின்னு சொன்னா அங்க நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு தெரியுங்க, ஒரு ஹோலுக்குள்ள வந்து நிறைய நோயாளிகளை வந்து அப்படியே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. ஆனா இது அப்படி இல்லை. இது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு நோயாளிக்கு வந்து ஒரு ரூம் தான் கொடுத்திருப்பாங்க. விளங்க சொல்றது, ஒரு ரூமுக்குள்ள ஒரு நோயாளி தான் இருக்கலாம். விளங்க சொல்றது, அப்படி நிறைய நோயாளிகள் வந்து இருக்க முடியாது. சரியா? ஓகே, அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு நோயாளி குறித்த ஒரு அறை மாத்திரமே ஒதுக்கப்படணும். ஒரு நோயாளிக்கு பாருங்க ஒரு குறித்த ஒரு அறை மாத்திரம் ஒதுக்கப்படுகிறது. அப்ப நோயாளிக்கும் அறைக்கும் இடையில இப்ப நீங்க ஒரு தொடர்புடைமை கொண்டு வர பேஷண்ட், நோயாளியில பாருங்க பேஷண்ட். இப்ப நீங்க புதுசா கொண்டு வர வேண்டிய ஒரு என்டிட்டி என்னன்னா ரூம். நான் போட்டுக்க பாருங்க, இந்த இடத்துல கவனிங்க. நான் ரூம் வந்து ஒரு என்டிட்டி எடுத்திருக்கோம். அப்ப 2 பேருக்கும் இடையில அசைன் என்ன அர்த்தம்? ஒதுக்குறதுன்னு. நோயாளிகளுக்கு வந்து ஒதுக்குறது, ரூம்ஸ் வந்து ஒதுக்கு. அப்ப இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு தொடர்புடைமை உருவாக்கணும். நோயாளிக்கும் ரூம்ஸுக்கும் இடையில என்ன தொடர்புடைமை அப்படின்னு சொன்னா 1 to 1 ரிலேஷன்ஷிப். 1 to 1 ரிலேஷன்ஷிப் அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு நோயாளிக்கு ஒரு ரூம் தான் ஒதுக்கப்படும்.
அதே நேரம் ஒரு ரூம்ல ஒரு நோயாளி தான் இருக்கலாம். ஓகே ஓகே நல்லா ரொம்ப மிக்ஸ் ஆகிற மாதிரி தானே இருக்கு விலங்க சொல்றது. இப்படி வந்து நீங்க அந்த இதை வந்து குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா, தொடர்புடமையே குறிக்கணும். ரைட். இப்ப அதனை தொடர்ந்து வந்து பார்த்துக்கொள்ளுங்களா, அதனை தொடர்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. குறித்த அறை மாத்திரம் ஒதுக்கப்படும். இப்ப அறைகள் தாதியர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. அப்ப இப்ப அறைகள் ரூம்ஸுக்கும் தாதியர்களுக்கும் இடையில ஒரு தொடர் வரப்போகுது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அறை ஒரு தாதியரின் பொறுப்பில் மாத்திரமே காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு அறையை வந்து இப்ப யாருக்கு பொறுப்பா கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு நர்ஸ் ஒரு தாதிக்கு மாத்திரம்தான் பொறுப்பா கொடுத்திருக்காங்க. அப்ப அவர் என்ன செய்யலாம்னா, அந்த அறையில வரக்கூடிய நோயாளிகளை கண்காணிக்கிறது, அந்த அறையை கிளீன் பண்றது, ஃபுல்லா அவர் அதை மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு. அப்ப நாம இப்ப என்ன செய்யணும் பாருங்க, இங்க வந்து ரூம்ஸ் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நர்ஸ் இருக்கு பாருங்க, நர்ஸ் தாதியர்கள். அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன தொடர்புடைமைன்னு சொன்னா கவர்மெண்ட், அதாவது பொறுப்பு அளிக்காமன்னு பாருங்க. இந்த நர்ஸுக்கும் இந்த ரூமுக்கும் இடையில ஒரு தொடர்புடைமை வருது. என்ன தொடர்புடைமை பாத்தீங்கன்னா 1-to-1 ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு தாதியர்களுக்கு ஒரு ரூமை வந்து பொறுப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர் அந்த ரூம்ல தான் இருக்க வேண்டி இருக்கும். நிறைய ரூம்ஸுக்கு வந்து போக இயலாது. அப்ப ஒரு ரூமுக்கு ஒரு தாதியர் தான் பொறுப்பா இருப்பாங்க. ரைட். அதனை தொடர்ந்து பாருங்க, அடுத்தது வந்து ரைட், இதை கொஞ்சம் கிளியர் பண்ணோம்னு, கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது புரியும். ரைட். நாம பாருங்க, இங்க பாருங்க, வரவேற்பாளர்கள் வரவேற்பாளர்கள் பதிவேடுகள் பேணப்படுகின்றன. வரவேற்பாளர்களால ரெக்கார்ட்ஸ் பதிவேடுகள் பேணப்படுகின்றது. அப்ப ஒரு வரவேற்பாளர் வந்து பல பதிவேடுகளை மேற்கொள்ளலாம். அப்ப ஒரு வரவேற்பாளர் மெனி என்ற அர்த்தம், பல பதிவேடுகளை பொறுப்பேற்கலாம். பேணுவதுடன் ஒரு பதிவேடு ஒரு வரவேற்பாளருக்கு மாத்திரம்தான். பாருங்க, ஒரு பதிவேடு ஒரு வரவேற்பாளருக்கு தான். அப்ப வரவேற்பாளர் பக்கம் பாருங்க, ரெண்டும் ஒண்டா இருக்கு. பதிவேடுற பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்டா இருக்கு, இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னா மெனியா இருக்கு. அப்ப பதிவேடுற பக்கம் நீங்க மெனி போடணும். அப்ப நீங்க புதுசா ரெக்கார்ட், அதாவது பதிவேடு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு என்டிட்டியை வந்து உருவாக்க வேண்டியிருக்கும். சரி பாருங்க, ரெக்கார்ட் பதிவேடு அப்படின்னு சொல்லி ஒரு என்டிட்டியை உருவாக்கணும். வரவேற்பாளர்னு சொன்னா என்ன இருக்கு, ரிசப்ஷனிஸ்ட். அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு தொடர்பு, அதாவது மெயின்டெனன்ஸ். சரியா, வரவேற்பாளர்களால் பதிவேடுகள் பராமரிக்கப்படுகிறது, மெயின்டெனன்ஸ் மாதிரி இருக்கு. இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில தொடர்புடைமை எடுத்தோம்னு சொன்னா நமக்கு ரிசப்ஷனிஸ்ட் பக்கம் என்ன வரும்னு சொன்னா 1 வரும். ஒரு வரவேற்பாளரினால் பல பதிவேடுகள் வந்து பேணப்படுகின்றது, அதாவது பராமரிக்கப்படுகிறது. 1-to-1 மெனி ரிலேஷன்ஷிப்பை நாம இங்க கொடுக்க வேண்டி இருக்கும். ரைட். இப்ப அதனை தொடர்ந்து பாருங்களா, அடுத்து பாருங்க, இதை நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம், நாம கொஞ்சம் ஈஸியா புரியும். அப்பதான் ரைட், அதை நாம கொடுத்தோம். இப்ப பாருங்க, வரவேற்பாளர்களால் பயணப்படும் நோயாளிகளுக்காக மருத்துவ உபகரணங்கள் ஒதுக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுது. அப்ப மருத்துவ உபகரணங்களின் பெயர், மருத்துவ உபகரணம் அதாவது எக்யூப்மெண்ட்னு சொல்லி ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் வந்து நோயாளியினுடைய நோயின் தன்மையை பொறுத்து தான் இருக்கு. அப்ப அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ங்கிறது வந்து அது நிரந்தரம் இல்லை, அந்த நோயாளியினுடைய நோயின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த எந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும்ங்கிறது ஒரு கட்டாய இது வரும். ரைட். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நமக்கு இப்ப எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது உபகரணம்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஒரு என்டிட்டியை வந்து நம்ம உருவாக்குறோம். அப்ப இதுக்கும் நமக்கு நோயாளிக்கும் இடையில என்ன வரப்போகுதுன்னு சொன்னா ஒரு தொடர்புடைமை வரப்போகுது. சரியா, ரிசர்வ் பண்ணி வைக்கணும். நல்லா கவனிங்க, இப்ப ரெண்டு பேருக்கு என்ன தொடர்புடைமைன்னு சொன்னா 1-to-many. ஏன்னா ஒரு நோயாளிக்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம ஒதுக்க வேண்டி இருக்கு. சரியா, அதே மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்ங்கிறது வந்து நம்ம அந்த ரூமுக்குள்ள இருக்கிற அந்த நோயாளிக்கு தான் நம்ம கொடுப்போம். அது வேறவர்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். வேற நோயாளிக்கு வேற எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்போம். அந்த ரூமுல இருக்கிற நோயாளிக்கு வந்து அவங்களுக்கு சரி ஒதுக்கப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க தான் அந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தணும். வேற சந்தர்ப்பத்துல வேறவர்கள் பயன்படுத்தலாம். அதை நம்ம இதுக்குள்ள கொண்டு வரையலாம். சரியா, அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பேஷண்ட்ஸுக்கும் எக்யூப்மெண்ட்ஸுக்கும் இடையில வந்து நம்ம 1-to-many ரிலேஷன்ஷிப்பை போட்டிருக்கோம். சரியா, இதனை தொடர்ந்து நீங்க அப்படியே பாருங்கன்னு சொல்லி இனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்போலோ வைத்தியசாலைக்கு
தனித்துவமான ஒரு குறியீடு இருக்கு. அதே மாதிரி உபகரணங்கள் வந்து உபகரணத்தின் பெயர் மற்றும் விவரணம் ஆகிய பண்புகள் வந்து கொண்டிருக்குன்னு. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நல்லா பாருங்க, அப்பல் பாருங்க, இங்க அப்போலோ பாருங்க, அப்போலோ இங்க என்டிட்டியை பாருங்க, அங்க வந்து கோடுன்னு அப்போலோ எங்க என்டிட்டிக்கு வந்து ஒரு தனித்துவமான குறியீடு இருக்குன்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அந்த பண்புக்கு வந்து நீங்க ஒரு கோடு போடணும். அதே மாதிரி இங்க எக்யூப்மெண்ட் தொடர்பா சொல்றாங்க பாருங்க, இந்த எக்யூப்மெண்ட்ல பாருங்க, அந்த எக்யூப்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த என்டிட்டியை பாருங்க. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்குங்க, எக்யூப்மெண்ட் பெயர் இருக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அந்த பெயருக்கு கீழே பாருங்க நான் டொட் போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, எக்யூப்மெண்ட்ஸுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது எந்த எக்யூப்மெண்ட் ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு பொருள் ஒரு உபகரணத்தை பத்தியான ஒரு சில விவரணங்களும் வந்து இருக்காம். இப்ப நல்லா கவனிங்க, இப்ப நான் வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதான், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பெயர் அது கீழே வந்து நான் டொட் போட்டா இது நம்ம ஒரு பகுதியளவான சாவி பண்புன்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து ஒரு தனித்துவமான அடையாளம் காணக்கூடிய சாவி பண்பு இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா இந்த எக்யூப்மெண்ட்டுடைய பெயர் வந்து பேஷன்ஸ்ல தான் தங்கி இருக்குங்க, அந்த நோயாளியில தான் தங்கி இருக்கு. ஏன்னா நோயாளியினுடைய தன்மையை பொறுத்து தானே அந்த நம்ம எக்யூப்மெண்ட்டுடைய பெயரை வந்து நம்ம மாத்துவோம், விளங்க சொல்றது. அப்ப அதனால வந்து இந்த எக்யூப்மெண்ட் நேம்ங்கிறது வந்து நோயாளியினுடைய நோயின் தன்மையை பொறுத்து தான் அது மாறுபடும்ங்கிறதால இங்கே வந்து நாம இந்த எக்யூப்மெண்ட்டை தனித்துவம் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய எந்த ஒரு பண்பும் இல்லை. அப்ப இந்த எக்யூப்மெண்ட் நேமையும் நோயாளியினுடைய நோயின் தன்மையை வச்சு கொண்டுதான் நம்ம அது என்ன எக்யூப்மெண்ட் சொல்லி நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அப்ப எக்யூப்மெண்ட் நம்ம அடையாளம் கண்டு கொள்றதுக்கு பேஷன்ஸ்ங்கிற சொல்லக்கூடிய அந்த என்டிட்டினுடைய உதவியும் வந்து நமக்கு தேவைப்படுது. சரியா, அதை நாம கொஞ்சம் லாஸ்ட்ல கொஞ்சம் இன்னொரு தரம் பார்ப்போம். கொஞ்சம் இந்த படங்களை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பூர்ணப்படுத்தும். சரியா, சோ அடுத்தது பாருங்க என்னன்னு சொல்லி விபரணாய பண்புகளை கொண்டு நோயாளிகளுக்கு வந்து ஒரு பதிவு எண் இருக்கான், ரெஜிஸ்டர் நம்பர். அது வந்து தனித்துவமானது. அப்படின்னா நீங்க அந்த பண்புக்கு கீழே வந்து கோடு போட வேண்டி இருக்கும். இனி பெயர் இருக்கு, முகவரி இருக்கு, தொடர்பு எண் இருக்கு, நோயாளிகளுக்கு வயது இருக்கு, அனுமதித்த திகதி இருக்கு, விலகி சென்ற திகதி ஆகிய பண்புகள் வந்து நோயாளிக்கு இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, பேஷன்ஸுக்கு வந்து என்னென்ன பண்புகள் இருக்குன்னு சொல்லி அவங்க குறிச்சிருக்காங்க பாருங்க. ஒன்று வந்து ரெஜிஸ்டர் நம்பர் பாருங்க, அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்குள்ள வந்து நாங்க கோடு போட்டிருக்கோம், ஏன்னா அது தனித்துவமானதுன்னு தந்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நோயாளியினுடைய நேம், அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நோயாளியினுடைய அட்ரஸ் முகவரி, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நோயாளியினுடைய டெலிபோன் நம்பர், அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நோயாளியினுடைய வயது, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நோயாளியை வந்து டேட், அட்மிட் பண்ண டேட், அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நோயாளியை வந்து டேட், டிஸ்சார்ஜ் பண்ண டேட். இவ்வளவும் வந்து அந்த பேஷண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த என்டிட்டில காணப்படக்கூடிய அந்த பண்புகளாக இருக்கும். பாருங்க, இதுல இருக்கக்கூடிய பண்புகள். சரியோ, ரைட். அடுத்தது பாருங்க என்னன்னு சொல்லி இங்க பாருங்க, அறைகளுக்கு வந்து அறை இலக்கம் இருக்குன்னு, அறை இலக்கம் சொல்றது பாருங்க தனித்துவமானது. அதே மாதிரி அறை வகை வந்து சொல்லப்படுது. அப்ப நம்ம இங்க பார்ப்போம், அறைன்னு சொன்ன பாருங்க ரூம்ஸ் என்ன காட்டுற பாருங்க, ரூம். ரூம்ஸுக்கு வந்து ரெண்டு பண்புகள் இருக்கு. ஒன்று வந்து என்னது, அந்த ரூம் ஐடி அறை இலக்கம் இருக்கு, அது தனித்துவமானதுங்கிறதால அந்த பண்புகள் நம்ம கோடு போட்டிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அறையினுடைய வகை, அந்த ரூம் டைப் வந்து இருக்கு. இரண்டு பண்புகள் வந்து ரூமுக்கு வந்து இருக்கு. அதனை தொடர்ந்து நீங்க இங்க பாருங்க பண்புகள் காணப்படுது. அடுத்து வந்து பாருங்க என்னன்னு சொன்னா நியமனம் மற்றும் நோயாளியுடைய தகவல் ஆகிய பண்புகள் காணப்படும். அதாவது நீங்க பதிவு சொல்லப்படுது பாருங்க, பதிவு ரெக்கார்ட் புக் இருக்கு தானே, ரெக்கார்ட் புக்கு என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு பதிவு இலக்கம் இருக்கா, அதாவது அது வந்து தனித்துவமானதுன்னு. அதே மாதிரி நியமனம் மற்றும் நோயாளியினுடைய தகவல் ஆகிய பண்புகள் காணப்படுவதுடன் பதிவுகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல நோயாளியினுடைய தகவல் வந்து இருக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு பதிவு ஒரு ரெக்கார்ட் புக் எடுத்தோம்னா அந்த ரெக்கார்ட் புக்ல ஒரு நோயாளியினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லைன்னு பல நோயாளிகளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த ரெக்கார்ட் புக்ல காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இங்க கவனிங்க, இந்த ரெக்கார்ட்னு சொல்லக்கூடிய அந்த என்டிட்டியை பாருங்க என்ன இருக்கு, இதுதான் அந்த ரெக்கார்ட்னு சொல்லக்கூடிய என்டிட்டி. அதுல என்ன இருக்குன்னு சொன்னா தனித்துவமா அடையாளம் கண்டக்கூடிய அந்த ரெக்கார்ட் நம்பர் இருக்குன்னு, ரெக்கார்ட் நம்பர் இருக்கு.
அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதாவது எந்தெந்த தேதியில வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்கங்கிறது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பேஷண்ட்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த ரெக்கார்ட் புக்ல இருக்கு. பேஷண்ட்ஸ் நோயாளிகளுடைய தகவல் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருக்கு. ஆனா அதுல வந்து ஒரு நோயாளியை நம்ம எடுத்தோம்னு சொன்னா ஒரு நோயாளி தொடர்பாக பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கும். அப்ப ஒரு நோயாளி தொடர்பாக பல இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்குள்ள இருக்குன்னு சொன்னா அது ஒரு பல்பெருமதி பண்புங்கிறத வந்து நாம இதுல என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதனை தொடர்ந்து அடுத்தது பாருங்க, நாம கண்டினியூ பாருங்க. ஊழியர்கள் பாருங்க, ஊழியர்களுக்கு வந்து ஒரு ஊழியர் இலக்கம் இருக்கு பாருங்க, இலக்கம் இருக்கு, அது வந்து தனித்துவமானது. இனி ஊழியர்களுடைய பெயர் இருக்கு, சம்பளம் ஆகிய பண்புகள் வந்து இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எம்ப்ளாயி இருக்காரு. எம்ப்ளாய்க்கு வந்து என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு எம்ப்ளாயி இலக்கம், ஒரு ஐடி இருக்குன்னு, ஒரு எம்ப்ளாயி நம்பர் இருக்கும், அது வந்து தனித்துவமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா நேம் இருக்கு, எம்ப்ளாயினுடைய பெயர்கள் வந்து காணப்படுகிறது. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா அந்த எம்ப்ளாயினுடைய சலரி வந்து காணப்படுகிறது. இவ்வாறான பண்புகள் வந்து இங்கே காணப்படுது. பாருங்க, இப்ப நம்ம நிறைய இஆர் டயக்ராம் வந்து வரைஞ்சிட்டோம். அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பேஷண்ட், இந்த இடத்துல பாருங்க, இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து தனித்துவமாக அடையாளப்படுத்தக்கூடிய பண்பு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு. அதே மாதிரி அப்போலோ என்று சொல்லக்கூடிய இந்த என்டிட்டியை பாருங்க, அதுலயும் தனித்துவம் அடையாளம் பண்ணக்கூடிய பண்பு கோட் இருக்கு. அதே நேரம் எம்ப்ளாயை பாருங்க, இதுலயும் தனித்துவம் அடையாளம் காணக்கூடிய பண்பு ஐடி இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ரெக்கார்ட் இருக்கு பாருங்க, இந்த ரெக்கார்ட்ல வந்து தனித்துவம் அடையாளம் காணக்கூடிய பண்பு ரெக்கார்ட் நம்பர் இருக்கு. அதே மாதிரி இங்க ரூம்னு சொல்லக்கூடிய என்டிட்டியை பாருங்க, அதுலயும் வந்து தனித்துவம் அடையாளம் காணக்கூடிய பண்பு ரூம் ஐடி காணப்படுகிறது. மேலதிகமா இன்னொரு பண்பு இருக்கு பாருங்க, எக்யூப்மெண்ட். இந்த எக்யூப்மெண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா தனித்துவமா அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய எந்த ஒரு பண்பும் இல்லை. அப்ப இதை வந்து நாம என்னன்னு சொல்லுவோம், ஒரு வீக்கான என்டிட்டின்னு சொல்லுவோம். அந்த வீக்கான என்டிட்டியை வந்து நாம வகை குறிச்சு காட்டுறதுக்கு நம்ம டபுள் லைன் போட்டு காட்டுறோம் பாருங்க, விளங்குதா? இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. இந்த வீக்கான என்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு மேலதிகமான புள்ளிகள் வந்து வழங்கப்படும். ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல பாருங்க தனித்துவம் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய எந்த ஒரு பண்புமே அதுக்கு சொல்லப்படலை. அதனால அதை நம்ம ஒரு வீக்கான என்டிட்டி என்போம். இந்த வீக்கான என்டிட்டிங்கிறது யாரோட தொடர்புல இருக்காருன்னு சொன்னா இந்த பேஷண்ட்ஸோட தொடர்பு இருக்காரு. அப்ப அந்த தொடர்புடைமையை நாம் என்ன செய்யணும்னு கேட்டா டபுள் கோடால காட்டணும். விளங்க சொல்லுது, அந்த தொடர்புடைமையை பாருங்க நம்ம டபுள் கோடால காட்டணும். ஸோ இவ்வாறு காட்டுறதாலதான் நமக்கு அந்த தொடர்புடைமை ஒரு வீக்கான ஒரு தொடர்புடைமையாக இருக்கும். ஸோ ஒரு வீக் என்டிட்டியாக இருக்கும். சரியா? இவ்வாறு நீங்க என்ன செய்யலாம், ஒரு டபுள்இஆர் டயக்ராத்தை வந்து நீங்க இதுல வரையலாம். ஸோ அப்ப டபுள்இஆர் டயக்ராம் வரைகிறதுக்கு உங்களுக்கு இஆர் டயக்ராமினுடைய அந்த நாலேஜும் வந்து தேவைப்படும். சரியா? இப்ப நான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா வந்து நாம அதை என்ன செய்யணும்னா கிளியர் பண்ணணும்.